வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகா பஜ்ஜி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிளகா தேவையான அளவை எடுத்துக்கிட்டு அதை முதல்ல நல்லா தண்ணியில் கழுவிக்கிடுறோம். இந்த மிளகாயை ரெண்டாக நம்ம வெட்டி வச்சுக்கிறோம். முழுசாகவும் போடுவாங்க, ஆனால் முழுசாக போட்டோன்னா உள்ளே மசாலா பிடிக்காது. அதனால் இப்போ அதை ரெண்டாக வெட்டிக்கிறோம். குட்டி பஜ்ஜியாக வேணும்னா இதை 4ஆக கூட வெட்டிக்கிடலாம். அது எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். இப்போ நம்ம இதை ரெண்டு மிளகாவாக வெட்டிக்கிறோம். இந்த கடலை மாவில் நம்ம லைட்டாக வத்தப்பொடியும் சேர்த்துருக்கோம், உப்பு பொடியும் சேர்த்துக்கிடணும். தண்ணி பார்த்து ஊற்றணும். ரொம்ப ஊற்றிட்டிங்கனாலும் அந்த மிளகாயில் அது ஒட்டாது, அதெல்லாம் கவனமாக ஊற்றணும். ஊற்றி அந்த பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கிளறணும். மிளகா மட்டும் இல்லைங்க, இதில் இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக வெட்டி உருளைக்கிழங்கு பச்சாவும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை வெட்டி வெங்காய பச்சினும் போட்டுக்கலாம். ஆனால் வெட்டுறது நல்ல தகடாக வெட்டிக்கிடணும். மெல்லிசாக இருந்தால் தான் உள்ளே நல்ல வேகும். எதுனாலுமே ஓரளவு பக்குவத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப கட்டியாக வச்சுருந்தாலுமே நம்மளுக்கு அந்த பச்சி உள்ளே போடும்போது ஒரு மாதிரி இருக்கும், கட்டியாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த சரியான பக்குவத்துக்கு அந்த ஸ்பூனில் தூக்கும் போது நம்ம அந்த தோசை மாவு எப்படி வரும் அதேமாரி வர்ற மாதிரி வச்சுக்கணும். சிலருக்கு உரப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க வத்தப்பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் இதில் ஏற்கனவே நம்ம மிளகா பச்சி செய்கிறதுனால உரப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் வத்தப்பொடி தேவைப்படாது. இந்த பக்குவம் போதுமானதாக இருக்குது. லைட்டாக போதும். இப்படி ஊற்றினா இப்படி வரணும் மாவு. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த தோசை மாவு எதுக்கு ஒரு கரண்டி ஊற்றுறோம்னா, இந்த பஜ்ஜி நல்லா முறுவலாக வரும். அதுக்காண்டி வீட்டில் தோசை மாவு இருந்ததுன்னா ஒரு அகப்பை ஊற்றிக்கணும். கொஞ்சம் நம்ம எந்த பஜ்ஜிக்குனாலும் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் முறுவலாக இருக்கும். உப்பு கொஞ்சம் தேவைப்படுற அளவு. அந்த தோசை மாவு ஊற்றுறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படும். இப்போ இதையே நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தனாலுமே நமக்கு உப்பு உரப்பு போதுமாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். மாவை நல்லா கலக்கி வச்சு சரியான பக்குவத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. அதுக்குள்ளேயும் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை கொஞ்சம் காய விடணும். எண்ணெய் நல்லா சூடு வந்தால் தான் பஜ்ஜி பொரிச்சு எடுக்க நல்லாயிருக்கும். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லா முங்கி எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இதை இந்த இட்லி தோசை இதேமாரி இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டிஃபனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை போட்டு எடுக்கிறோம். நல்லா முக்கணும். உள்ளே அந்த மசாலாலாம் இறங்கணும். இறங்குற மாதிரி நல்லா முக்கியாச்சு. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். அதுவும் தீபாவளி நேரம் வந்துருச்சு. வீட்டில் நம்ம பலகாரம் செய்கிறதுக்கு இதையும் தீபாவளி அன்னைக்கு காலையில் செஞ்சுக்கலாம். அதை எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் அதை ஊற வச்சுருக்கோம். கொஞ்சம் மசாலாவும் அதில் பிடிக்கும், ப்ளஸ் இங்கே எண்ணெயும் காயும் கரெக்டான இதுக்கு. எண்ணெய் காஞ்சது போதுமானதாக நம்ம பார்த்துக்கிடணும்.
போதும். இப்போ போட்டுரும். நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்து நம்ம கொஞ்சம் லைட்டாக கிளறி விடணும். அதே சமயத்தில் மாவும் வெளியில் வந்துடக்கூடாது. கொஞ்சம் வேகிற வரைக்கும் பார்த்து பக்குவமாக எடுக்கணும். இப்போ கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில் கிட்ட வந்துருச்சு. அதனால் இப்போ அதை திருப்பி போடுறோம். இதே மிக்ஸில் நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் செஞ்சிடலாம், வெங்காய பஜ்ஜியும் செஞ்சிடலாம். வெங்காயத்தை சிறுசாக அரைஞ்சி போட்டு உருண்டையாக பிடிச்சி போட்டுன்னா அதுதான் கார வடை. ஸோ நம்ம ஒரே மிக்ஸ்லேயே 4 விதமான பண்டம் செஞ்சிடலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வேகட்டும். அப்படின்னா தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இது தண்ணி கம்மியாக விட்டு நம்ம பிசையப்போ எண்ணெயும் அவ்வளோவா குடிச்சிடாது. இருந்தாலும் ஒரு கண் சட்டியில் வச்சு நம்ம அந்த எண்ணெயை எடுத்துருதோம். காரசாரமான சுவையான மிளகாய் பஜ்ஜி ரெடி. இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட வேண்டியதான். இது 2 2 போட்டாலும் சரி, நம்ம 4 4 போட்டு எடுத்தாலும் சரி, நம்ம 2 2 போட்டு எடுத்துருக்கோம். இந்த மிளகாய் பஜ்ஜி செய்கிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் அதை சரி செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.